ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. 3/3/2024 ஞாயிற்றுக்கிழமை மாசி 20 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி. வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சுப காரிய முயற்சிகள் வெற்றி பெறும். பழைய நண்பர்களின் சந்திப்பு உண்டாகும். தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். வியாபாரத்தில் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அலுவலகத்தில் சாதகமான சூழல்கள் உண்டாகும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். மேன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி மகிழ்ச்சியான நாள். பரணி சந்திப்புகள் உண்டாகும். கிருத்திகை குழப்பங்கள் நீங்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு நெருக்கமானவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவீர்கள். வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபார பணிகளில் மேன்மைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் கடினமான பணிகளையும் செய்து முடிப்பீர்கள். நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். சாதனை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை. கிருத்திகை மதிப்பளித்து செயல்படவும். ரோகிணி தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். மிருகசிரீட்சம் காரியங்கள் கைகூடும். மிதுனராசி அன்பர்களுக்கு எதிர்காலம் தொடர்பான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். எதிலும் சிக்கனமாக செயல்பட துவங்குவீர்கள். உறவினர்களின் வருகை உண்டாகும். வியாபார பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் விவேகத்துடன் செயல்படவும். மனதில் புதுவிதமான கனவுகள் பிறக்கும். தெளிவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசிரீட்சம் ஆதாயம் உண்டாகும். திருவாதிரை அலைச்சல்கள் ஏற்படும். புனர்பூசம் கனவுகள் பிறக்கும். கடகராசி அன்பர்களுக்கு வீடு மாற்றம் குறித்த சிந்தனைகள் மேலோங்கும். உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கல்வி பணிகளில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். வியாபார நிமித்தமான உதவிகள் கிடைக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகள் தெளிவினை ஏற்படுத்தும். பழைய பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கிடைக்கும். அரைகுறையாக நின்ற பணிகளை முடிப்பீர்கள். சுகமான நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். புனர்பூசம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பூசம் ஆர்வமின்மை குறையும். ஆயில்யம் தெளிவு பிறக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு நினைவில் கொள்ளக்கூடிய சில நிகழ்வுகள் நடைபெறும். உத்தியோக பணிகளில் முயற்சிகள் கைகூடி வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழல்கள் அமையும். மற்றவர்களுடன் பயனற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. நட்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் முயற்சிகள் கைகூடி வரும். பூரம் அலைச்சல்கள் உண்டாகும். உத்திரம் வாதங்களை தவிர்ப்பது நல்லது. கன்னிராசி அன்பர்களுக்கு வியாபார பணிகளில் லாபம் மேம்படும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நண்பர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். வாக்கு வன்மையால் ஆதாயம் உண்டாகும். உத்தியோக பணிகளில் மதிப்புகள் அதிகரிக்கும். பொன் பொருள் செயற்கை தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். அனுபவம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் லாபம் மேம்படும். ஹஸ்தம் மாற்றமான நாள். சித்திரை மதிப்பு மேம்படும். துலாம் ராசி அன்பர்களுக்கு பலதரப்பட்ட சிந்தனைகளால் இறுக்கமான சூழல்கள் உண்டாகும். புதியவர்களிடத்தில் கவனத்துடன் இருக்கவும். உதவும் பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படவும். பழைய கடன் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். செய்யும் முயற்சிகளில் மாற்றமான சூழல்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் பொறுப்பும் பணியும் அதிகரிக்கும். எதிலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. புகழ் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை கவனத்துடன் இருக்கவும். சுவாதி மாற்றமான நாள். விசாகம் விட்டு கொடுத்து செல்லவும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். மனை சார்ந்த உதவிகள் சாதகமாகும். அலுவலக பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும். பொழுதுபோக்கு செயல்களால் விரயங்கள் ஏற்படும்.
உறவினர்களின் வழியில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும். போட்டி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். விசாகம் அனுபவம் ஏற்படும். அனுஷம் விவேகத்துடன் செயல்படவும். கேட்டை பொறுமை வேண்டும். தனுசு ராசி அன்பர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். முயற்சிக்குண்டான மதிப்புகள் கிடைக்கும். வியாபார அபிவிருத்திக்கான சூழல்கள் ஏற்படும். தவறிய சில ஆவணங்கள் கிடைக்கும். மறைமுக சூழ்ச்சிகளை வெற்றி கொள்வீர்கள். மனதளவில் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். வாகன வசதிகள் மேம்படும். இழுபறியாக இருந்து வந்த பணிகள் நிறைவேறும். விவேகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் சிந்தனைகள் மேம்படும். பூராடம் அபிவிருத்தி ஏற்படும். உத்திராடம் வசதிகள் ஏற்படும். மகர ராசி அன்பர்களுக்கு உறவுகளின் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். கல்வி பணிகளில் மேன்மை ஏற்படும். சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். வாழ்க்கை துணைவர் வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபார நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். அரசு காரியங்களில் ஆதரவு மேம்படும். பணி நிமித்தமான சில நுட்பங்களை அறிவீர்கள். மாற்றம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் ஒத்துழைப்பு உண்டாகும். திருவோணம் ஆதாயம் ஏற்படும். அவிட்டம் நுட்பங்களை அறிவீர்கள். கும்பராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பம் அகலும். நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். மகிழ்ச்சியான செய்திகள் கிடைப்பதற்கான சூழல்கள் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும். விளையாட்டு செயல்களில் ஆர்வம் மேம்படும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தனம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அவிட்டம் குழப்பம் அகலும். சதயம் ஆதரவான நாள். பூரட்டாதி ஆர்வம் மேம்படும். மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் கால தாமதங்கள் ஏற்படும். நண்பர்களிடத்தில் வாதங்களை தவிர்ப்பது நல்லது. உயர்கல்விகளில் கவனம் வேண்டும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும். திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வாக்குறுதிகள் அளிப்பதை தவிர்க்கவும். நிதானம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். பூரட்டாதி அனுசரித்து செல்லவும். உத்திரட்டாதி வாதங்களை தவிர்க்கவும். ரேவதி நெருக்கடியான நாள். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.